ஸோ ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு டே 10 11 தெரியல. தம்பி வந்து படத்துக்கு போகிறேன்னு போயிட்டாரு. நம்ம நண்பர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாரு. ஸோ நம்ம தான் இப்போ வந்து வீட்டில் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு 10 o'clock. ஸோ ஃபிட்னஸுக்கு டைமிங்லாம் கிடையாது நண்பா. நம்ம உடம்பு எப்போ வேணால் பண்ணலாம். ஸோ நம்ம வீடு ஹோமில் பண்ணுறோம், எந்த கவலையும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். சும்மா பயங்கரமாக சூடு காட்டுறோம் இன்னைக்கு உடம்புக்கு. ஓகே,
ஸோ லேட்டுக்கு ஒரு ட்ராப் செட்டு, லைட் வெயிட் டு ஹெவி வெயிட், 5 kg, 7.5, 10 kg, 10 rep. This it, baby. Easy. 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 Come on. Easy. Come on. Easy. Easy. ஸோ அதே மாதிரி ஷோல்டருக்கு லைட் வெயிட் டு ஹெவி வெயிட் 5 kg ஆரம்பிச்சு 10 kg. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ டம்பிள்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரீ ஒர்க் அவுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நெஞ்சில் கொஞ்சோண்டு மஞ்சாசு இருந்தால் போதும், கிரியேட்டிங்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்மளை அவமானப்படுத்திருப்பாங்களே, அந்த வேர்டு நினச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக வெயிட் தள்ளணும். ரெடி? ஏன் இருக்கு? ஏன் சரி பேர் easy, baby. Oh. ஃபஸ்ட்டு சேல் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு எத்தனை வருஷமாக ஜிம் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ வருஷம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்புறமா அவங்க சொல்கிற கிரேடிங் வாங்க. உங்கள் ப்ரொஃபஷனலாக தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடரும் கிரேடிங்கும் செராக்ஸ் எது வேணும் செலவு பண்ணுங்கள். இல்லை ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கண் மூடித்தனமாக இது பண்ணாதீங்க. எதனா ஆகி போச்சுன்னா யாரும் வந்து மெடிக்கல் உங்கள் கூட வந்து நிற்க மாட்டாங்க. அவங்க சேல் பண்ணுறது எதுக்குன்னா அவங்களுக்கு 50, கம்பெனி 50. நான் அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபிட்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இன்கம் சோர்ஸையும் அதிகப்படுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர். சதுர வேட்டை படம் பார்த்தீங்களா, அந்த டைலாக் தான். ரெடி? டயர்ட் வந்ததுன்னா லெமன் வாட்டர் நடுவில் குடிங்க, அதுவே போதும். வீட்டில் அம்மா பண்ணுற சாப்பாடே சாப்பிடுங்க, போதுமானது. சுண்டல் வகை, அப்புறம் அந்த நம்ம பழைய முன்னோர்கள் பயன்படுத்தின குதிரைவாளி, சாமை, பார்லி, கேழ்வரகு, இதே சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துங்க. நான்வெஜ் உங்கள் இஷ்டம். ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வந்து வெஜிடேரியன். அதனால் என்னோடய ப்ரோட்டீன் கோலை நான் டெய்லி அச்சீவ் பண்ணுறனோ இல்லையோ, டெய்லி ஃபிட்னஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஈஸி. எனக்கு இந்த ரிசல்ட் போதும். நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க. ஸோ ஏதோ என்னோட வேண்டுகோள், நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அது கூட உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பாருங்கள். அவசரப்பட்டு எதுலையும் போய் காசை கொடுத்துட்டு உடம்பு வேலைனோடனே அது ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ பொறுமையாக கன்சிஸ்டன்சியாக டெய்லி பண்ணுங்கள், அதில் வர ரிசல்ட்டை பாருங்கள்.
அப்புறமா இந்த சோஷியல் மீடியா ஸ்கேம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நன்றி, வணக்கம் நண்பர். இதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் போடுவேன். நான் இன்னொரு 20 மினிட்ஸ் ஸ்கிப்பிங் போட்டு தான் முடிப்பேன். அதனால் வீடியோ லென்த்தாக போகும், அப்புறம் பார்க்குறவங்க விருப்பாயிடும். நன்றி, வணக்கம்.